என்னுடைய பெயர் முத்தமிழன். என்னுடைய கேள்வி ஒரு வாக்கியத்தில் இருக்காது. இந்த முதல் கேள்வி என்பதால் நான் கேட்கக்கூடிய கேள்வி புரிந்து அதற்குரிய பதிலை தருமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாக ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் மீண்டும் பரீட்சை எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சைவ சித்தாந்தத்தில் ஒரு முறை பிறந்த ஒரு ஆன்மா தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மீண்டும் பிறவி எடுக்கிறது என்று சொல்கிறது. இஸ்லாமில் ஒரு முறை பிறந்த ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. சாதாரண மனிதன் நடத்தக்கூடிய தேர்விலேயே மறுமுறை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது பேரருளாளன் என்று சொல்லக்கூடிய இறைவன் ஒரு முறை மட்டும்தான் பிறப்பதற்கு அனுமதிப்பாரா? அப்படி அனுமதித்தால் அனைத்து பிறவிகளையும் ஒரே மாதிரி அல்லவா அவர் தோற்றி இருக்க வேண்டும்? ஒருவர் பணக்காரராகவும் ஒருவர் ஏழையாகவும் பிறப்பதற்கு காரணம் என்ன? இதற்கான பதிலை தாங்கள் தருமாறு சபையினர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மனிதன் பல பிறவிகள் எடுக்கிறான், 7 பிறவிகள் எடுக்கிறான் என்று எங்க சித்தாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிறவியில ஒரு நல்ல கெட்டவனா நல்லவனா வாழ்ந்தான்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவியில அதற்கான பரிசுகளை எல்லாம் பெறுவான். இங்க ஒரு கெட்டவனா வாழ்ந்தான்னு சொன்னா அவன் திரும்ப ஒரு பிறப்பெடுத்து என்ன செய்வான், அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிறப்பை அவன் அடைவான். இப்படி 7 ஜென்மங்கள் இருப்பதாக நாங்கள்லாம் நம்புகிறோம். ஆனா இஸ்லாத்துல இப்ப இருக்கிற ஒரு பிறவிதான், திரும்ப ஒரு தடவை நாம பிறப்பது கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்துல மனிதர்கள் பரீட்சை எழுதுறாங்க, தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கறாங்க. இப்ப கருணை உள்ள கடவுள் நமக்கு மறுபிறவி அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்தாதான் நல்லா இருக்கும். இல்லன்னு சொன்னா இது ஒரு அநியாயமா இருக்கிறது, கடவுளுடைய கருணைக்கு அது ஏற்றதா இல்லையே என்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவங்க கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த கருணை விஷயத்தை ரெண்டாவது வச்சுக்கிறோம். மறுபிறவி இருக்குதா இல்லையா என்பதற்கு நம்முடைய அறிவை கொண்டு இந்த உலகத்து நடைமுறையை கொண்டு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா மறுபிறவி இருக்குன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்? இன்றைக்கு நம்ம ஒரு 700 கோடிக்கு நெருங்கிட்டோம் மக்கள். இன்றைக்கு உலகத்துல சுமார் 700 கோடி அளவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 700 கோடி மக்களும் ஆரம்பத்தில இருந்தே 700 கோடியாவா இருக்கிறோம்? இல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 600 கோடி தான் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 500 கோடி தான் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 300 கோடி இருந்திருப்போம். இன்னும் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடியா இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனா 50 கோடி, 10 கோடி, 2 கோடி, 1 கோடி, 10 லட்சம், 5 லட்சம், 1 லட்சம், 10,000, 5,000, 2,000, 2 பேர்ல முடியும். அப்ப இந்த உலக மக்கள் இன்னைக்கு 700 கோடி பேரா இருந்தாலும் முதல்ல இருந்தது ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கு பிறந்த பிள்ளைகள் மூலமாக பல்கி பெருகி ஒரு காலத்துல அதிகமாகித்தான் இன்னைக்கு 700 கோடியா இருக்கிறோம். உதாரணமா சொல்வதா இருந்தா நம்ம இந்தியாவுடைய ஜனத்தொகை இன்னைக்கு 110 கோடி பேர் இருக்கிறோம். இதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னா 150 கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த 3 நாட்டுக்குள்ள. இந்த 3 நாடும் சேர்ந்தா முன்னாடி இந்தியா. வெள்ளக்காரன் காலத்துல எல்லாம் பிரியாம தான் இருந்தோம், எல்லாம் ஒரே நாடா தான் இருந்துச்சு. அப்ப பாரதியார் படிக்கிறாரு, 30 கோடி முகமுடையால் இந்த இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருக்கிறோங்கிறார். 150 கோடி அது. அவர் எதை 30 கோடின்னு சொன்னாரோ அது 5 டைம்ஸ் பெருகி இருக்கு, 5 மடங்கா பெருகி 150 கோடி பேர் இருக்கிறோம். அப்ப பாரதியார் காலத்துக்கு நமக்கு எவ்வளவு சின்ன இடைவெளி தான் இருக்கிறது, 10,000 வருஷம்லாம் ஆயிரல. அப்ப பாரதியார் காலத்துல 30 கோடியா இருந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஜனத்தொகை இன்றைக்கு 150 கோடிக்கு மேல போய்விட்டது என்று சொன்னால் அப்ப இப்படித்தான் ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. இது யாருக்கும் மறுக்க இயலாத உண்மை. இதுக்கு யாருக்காவது மறுப்பு இருக்குமா? இந்துக்களுக்கு இதுல மறுப்பு இருக்காது, முஸ்லிமுக்கு மறுப்பு இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மறுப்பு இல்ல, நாத்திகருக்கு மறுப்பு இல்ல, விஞ்ஞானிக்கு மறுப்பு. என்ன மறுப்பு இல்ல? இதே நம்பரில் முன்னாடி இருக்கவில்லை, குறைந்த எண்ணிக்கையாக இருந்து அப்படி பெருகித்தான் மனித குலம் போய்கிட்டே இருக்கிறது. இந்த 700 கோடியா இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு போட்டீங்கன்னா 1400 கோடி ஆயிரும். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, மறுபிறவி இருக்குன்னு வைங்க, இந்த நம்பர் கூடவே கூடாது. 2 பேர் தானே கடவுள் படைச்சாரு. அந்த 2 பேர் மறுபிறவி எடுத்தா மறுபடியும் 2 பேர் தானே இருக்கணும்.
2 பேரு பிறவி கடவுள் படைச்சிட்டாரு. அந்த 2 பேரும் அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்து பிறக்கிறாங்கன்னா மறுபடியும் எத்தனை வரணும்? அந்த 2 தான் வரணும். மறுபடியும் 2 தான் வரணும். மறுபடியும் 2 தான் வரணும். அப்ப இந்த 700 கோடி எங்க இருந்து வந்தது? நாமளே மறுபிறவி எடுக்கிறோம்னு சொன்னா அப்ப 30 கோடி மக்களை வச்சு அதை அடிப்படையா வச்சு பேசுவோமே. 30 கோடி மக்கள் மறுபிறவி எடுத்தா 30 கோடி தானே இருக்கணும். 150 கோடி எப்படி போனுச்சு? 30 பாரதியார் காலத்தில் இருந்த 30 கோடி மக்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னா மறுபடியும் 30 கோடி தான் வரணும். அப்ப நம்ம பாக்குறோம் அந்த முந்தி போனவனுக்கு பிந்தி போனவனுக்கு மத்தியில பெரிய லார்ஜ் நம்பர் வித்தியாசம் இருக்கிறது. பெரிய டிஃபரெண்ட்லையாக வளர்ந்துகிட்டு இருக்கணும், தாறுமாறா பெருகி கொண்டிருக்கணும். அப்ப அந்த உயிர் தான் திரும்ப வருது, அது கிடையவே கிடையாது. புதுசு புதுசாதான் பிறவி எடுக்கிறோங்கிறது தான் அது லாஜிக்காக நமக்கு என்ன செய்கிறது, விளங்குறது. குறையல, அதே நம்பர்ல இருக்கல, கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம விளங்குறோம், இது சான்ஸ் கொடுக்கிற மாதிரி தெரியல, புதுசு புதுசாகத்தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. சரி, அப்படி வச்சுக்கிறோம். 30 கோடி பழைய ஆளுக்க, 120 கோடி புதிய ஆளுக்கு பேச்சு வச்சுக்கிறோம். அப்படி கூட ஒரு பதில் சொல்லலாம். இந்த 150 கோடியில யாருன்னு கேட்டா 30 கோடி பிறவி எடுத்தவன், இன்னொரு 120 கோடி பேரு ஃப்ரெஷ்ஷா வந்தவன் அப்படின்னு வைத்துக் கொண்டோமே. ஆனால் சரி, அப்படி வச்சுக்கிறோம். கடைசியா ஒரு காலம் இருக்குல்ல, அழிகிற காலம், உலகம் அழிய போகுது. அந்த காலத்துல ஒரு 200 கோடி பேர் வந்திருப்பான். அவனுக்கு மறுபிறவி அழிஞ்சு போயிருமே, அவனுக்கெல்லாம் மறுபிறவி எங்க? இப்ப இன்னைக்கே உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே. 30 கோடி பேர் பாரதியார் காலத்துல இருந்தான், அந்த 30 கோடி பேர் இங்கே பிறந்துட்டான். மேற்கொண்டு ஒரு 120 கோடி பிறந்துக்கிட்டான்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. இந்த 120 கோடி பேர் அடுத்த பிறவில வருப்பான்னு வச்சுக்கிறோம். இன்னைக்கே உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு நாள் அழியும். ஒரு நாள் உலகம் அழியும் என்பதை 3 மதங்களுமே சொல்லுது. கிறிஸ்துவ மதம் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது, இஸ்லாம் மதம் சொல்லுகிறது. அப்ப உலகம் சொர்க்கநரகம் அப்பதான் வரப்போறது. உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா இந்த 120 கோடி பேர் அவனுக்கு இந்த இன்னொரு பிறவி எங்க? அவனுக்கு ஏன் சான்ஸ் இல்ல? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கிற மாதிரி இவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இல்ல. இந்த அதாவது லாஜிக்கு ஒத்து வரல மறுபிறவிங்கிறது ஒண்ணு. இரண்டாவதாக விளங்க வேண்டியது, ஒரு மனிதன் செய்த நன்மைக்காக பரிசு கொடுக்கிறோம், ஒரு மனிதன் செய்த தீமைக்காக தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது தெரியணும். என்ன தெரியணும்? ஒரு பரிசு கொடுக்கிறோம் என்று சொன்னால் நீ இன்னது செஞ்சதுக்கு இன்ன பரிசு. ஒருத்தனை தண்டிக்கிறோம் என்று சொன்னால் இன்ன தப்பு செஞ்சதுக்கு இன்ன தண்டனை அப்படி சொல்லணும். சும்மா திடீர்னு ஒரு போலீஸ்காரர் உங்களை தூக்கிட்டு போய் உனக்கு தூக்கு தண்டனைங்கிறாரு, என்னத்துக்கு தூக்கு தண்டனை போடுவேன் அப்படி சொல்ல முடியுமா? காரணத்தை சொல்லு, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு, அதை நிரூபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம சொல்றோம், அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல முஸ்லீம் விட்டுருங்க, இந்துக்கள்ல உள்ள மக்களை எடுத்துக்கிறோம். நீங்கள்லாம் நேத்து என்ன போன பிறவில் என்னவா இருந்தீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. நமக்கே தெரியாம கொடுக்கறதுக்கு பேரு வாய்ப்பா? அப்ப என்ன வாய்ப்பு நசமா தர்றதா இருந்தா என்னது? 10ஆம் கிளாஸ் பரீட்சையில ஒருத்தன் தோல்வி அடைஞ்சிட்டான், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறோம். அவனுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஃபெயில் ஆகணும், அதுதான் இப்ப பாஸ் ஆகணும்னு தெரியும். நீங்க எதுல ஃபெயில் ஆனீங்க? நீங்க இன்னொரு பிறவியா இருந்தீங்கன்னு சொன்னா முதல் பிறவில நீங்க என்ன அநியாயம் பண்ணுனீங்க? நினைச்சு பாருங்க. யாருக்கா யாவனம் வருதா? போன பிறகு நம்ம அந்த பண்ணோம், இந்த அவன் அடிச்சோம், இவனை ஏதாவது யாவனம் இருக்குதா? கற்பனையா நம்ம நினைக்கிறோமே தவிர நம்மளுக்கு ஒரு பிறவியில செஞ்சதுக்காக கடவுள் நமக்கு சான்ஸ் தர்றாருன்னு சொன்னா அதை யாவத்துக்கு கொண்டு வருவார் கடவுள். யாருக்காவது யாபம் இருக்குதா? நம்ம என்னவா இருந்தாலும் தெரியல, நம்மளா நினைச்சுக்கிறோம். எதுக்காக இது சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தன் பணக்காரன் அர்த்தம், ஒரு ஏழையா இருக்கிறான், அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அதுக்காக வேண்டி கண்டுபிடிக்கிறாங்க, வேற ஒண்ணு இல்ல. இவன் ஏன் பணக்காரனா இருக்கிறான்னு கேட்டா ஒரு காரணம். என்ன காரணம்? முந்தின பிறவியில நல்ல காரியம் செஞ்சிருப்பான், அதுக்காக பணக்காரனா இருக்கிறான். இவன் ஏன் கஷ்டப்படுறான்? ஒரு காரணம் சொல்லணும். முந்தின அநியாயம் பண்ணிருப்பான், இவன் நிறைய பேருக்கு மோசடி பண்ணிருப்பான், அதுக்காக வேண்டி இப்ப கஷ்டப்படுறான். இப்படி இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்துக்கு ஒரு காரணத்தை சொல்வதற்காக வேண்டி சரியான காரணத்தை சொல்றதுக்கு தெரியாம இப்படி ஒரு பொய் காரணத்தை அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. கண்ணு எழுதிட்டாங்க, இதுதான் காரணம், இதான தவிர நம்ம என்ன கேட்கிறோம்? போன பிறவியில நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்னு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. நான் போன பிறவியில என்ன செஞ்சேன்? கோடீஸ்வரன் ஆகுறது எனக்கு தெரியலையே. அப்ப என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சாதான் அடுத்தவன் அது மாதிரி செய்வான். அவனவனுக்கு அவனவன் செய்ததை யாபகப்படுத்தினாத்தான் கரெக்டா நடப்பான். அவனுக்கே தெரியலன்னா கரெக்டா நடப்பானா? அப்ப பரீட்சை எழுதுற ஒப்பிட்டுலாம் இந்த உதாரணம் பொருந்த மாட்டேங்குது.
பரீட்சை எழுதுறவனுக்கு நம்ம இந்த பாடத்தில் கோட்டை விட்டோம், இந்த கேள்விக்கு தப்பா பதில் எழுதிட்டோம், அது மாதிரி நம்ம இப்ப செஞ்சிடக்கூடாது, எந்த மிஸ்டேக் விட்டோமோ அதை கரெக்ட் பண்ணணும்லாம் திருந்துறதுக்கு அவன் நினைச்சுதானே 2வது பரீட்சை எழுதுறான். அது மாதிரி நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்களா யாராவது?